நடிகர் விஷால் மற்றும் சாய் தன்சிகா இருவரும் காதலித்து வருவதாகவும் வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் நேற்று நடந்த யோகிடா படத்தின் விழாவில் அறிவித்தனர். மேடையில் தன்சிகா பேசும்போது விஷால் பற்றி வெளிப்படையாக பேசினார். நாங்கள் காதலிக்கின்றோம், 15 வருடமான நட்பில் இருந்தோம். அதன் பின் பேசத் தொடங்கிய போது இது திருமணத்தில் தான் முடியும் என இருவருக்கும் தோன்றியது. அதனால் முடிவெடுத்து விட்டோம். ஆகஸ்ட் 29ஆம் தேதி திருமணம் நடக்க இருக்கிறது. அன்றுதான் விஷாலின் பிறந்த நாள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடிகர் சங்க கட்டிடம் திறக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து எங்கள் திருமணம் நடக்க இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விஷால் பேசும் பொழுது, என்னை விட தன்சிகாவுடன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது என்னோட அப்பா தான். தன்சிகா ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன். கண்டிப்பா நாங்க வடிவேலு, சரளா அம்மா மாதிரி ஒரு யோடியா இருக்க மாட்டோம். யோகிடா சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதனமா இருக்க வேண்டும் என முடிவு செய்துவிட்டேன். கிக்கின் தலைவரை வருகிறது. பாண்டியன் மாஸ்டரிடம் சென்று அதை பிளாக் செய்வது எப்படி என கற்றுக்கொள்ள வேண்டும் என நினைக்கின்றேன். ஆனால் அந்த அளவுக்கு சண்டை வரக்கூடாது. எங்கள் இருவருக்கும் நல்ல புரிதல் இருக்கிறது. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். விஜயசாந்திக்கு பிறகு தன்சிகா தான் சிறப்பாக சண்டை காட்சிகளில் நடித்திருந்தார். நான் ஆக்ஷன் ஹீரோ என சும்மா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எங்க வீட்டுக்கு செக்யூரிட்டி தேவையில்லை. நாங்க 2 பேரும் தான் செக்யூரிட்டி. தன்சிகாவை வாழ்நாள் முழுக்க இதேபோல சிரித்த முகத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என விரும்புகின்றேன் என விஷால் கூறியிருக்கிறார். தன்சிகா நல்ல ஹைட், உயர்ந்த கதாநாயகி. அவருக்கு அருகில் சரியான ஆள்தான் இருக்கிறார் என விஷால் திருமணம் பற்றி இயக்குனர் ஆர் உதயகுமார் பேசினார். வெரி குட் செலெக்ஷன் என நடிகர் ராதாவி பேசும்பொழுது மேடையில் விஷால் தன்சிகா ஜோடியை வாழ்த்தினார். இதையெல்லாம் கேட்டு மேடையில் வெட்கப்பட்டார் விஷால். மேலும் தன்சிகா பேசும்போது விஷாலுடன் தனது திருமணம் வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடைபெற இருப்பதாக அறிவித்தார். விஷாலின் பிறந்த நாள் அது என்பதால் அந்த தேதியை நாங்கள் தெரிவு செய்தோம் என கூறியிருக்கின்றனர்.